மனோஜுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. வந்ததுமே அதிர்ந்து போய் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. விஜய் ஓடி வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சுடா அப்படின்னு. பதட்டத்தில் எல்லாருமே இங்கே மனோஜை பார்த்து கேட்க, எங்களுக்கு கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்கம்மான்னு சொல்ல, என்ன மனோஜ் சொல்கிறேன், இப்போ தான் எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது ரோஹிணி அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. ரோஹிணிக்கு இதை நம்பவே முடியலை. ஒரு நிமிஷம், நான் கோயிலா மேடமுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு கால் பண்ணுறாங்க. கால் அட்டன் பண்ணலை அவங்க. கலா மேடமுக்கு பண்ணுறாங்க, அவங்க பிஏ மேனேஜருக்கு பண்ணுறாங்க, யாரும் அட்டன் பண்ணலை. உடனே ஸ்ருதி வந்துட்டு, இருங்க ரோஹிணி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கால் பண்ணுறாங்க. பட் அவங்களுடைய ஃபோன் காலும் அட்டன் பண்ணலை. என்னாச்சுன்னு தெரியலையே, எதுக்கு திடீர்னு இப்படி உங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணாங்க, நீங்கள் எல்லாத்தையும் சரியாக தானே பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, எல்லாத்தையுமே சரியாக தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்ருதி, ஒன்று பார்த்து அடுத்த ஆர்டர் எங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக அதை சரியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். என்ன மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா இப்போ 10 லட்ச ரூபாயையும் திருப்பி கேட்குறாங்கன்னு சொல்ல, எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டோம், கையில் இப்போ 10 லட்ச ரூபா கூட இல்லை அப்படின்னு சொல்லி மனோஜ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதை நாளைக்குள்ளே கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கம்பல்சரியாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் பெரிய அதிர்ச்சி. விஜயாவுக்கு இதை விட அதிர்ச்சி தாங்க முடியல. என்ன ரோஹிணி, நீ தானே இந்த ஆர்டரை முதல்ல மனோஜுக்கு வாங்கி கொடுத்த, இப்போ எதுக்கு அவங்க அதை கேன்சல் பண்ணாங்க, என்ன எதுன்னு தெரிஞ்சாகணும், முதல்ல நீ போய் அவங்களை கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோஹிணி அங்கேருந்து கிளம்பி அந்த மேடமை பார்க்க போகிறாங்க. அங்கே அவங்கள வந்துட்டு வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. மேடம் என்ன ஆச்சு, திடீர்னு எதுக்காக நீங்கள் எங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டீங்க, ஏன் மேடம் என்னாச்சு அப்படின்னு பதட்டத்தோடு கேட்க, எங்களை மன்னிச்சிருமா ரோஹிணி, எங்களுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நாங்கள் இந்த ஆர்டரை வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு, நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு தானே இதை கொடுத்தீங்க, இப்போ மாற்றி வரத்தவங்களுக்கு கொடுத்துட்டோன்னு சொன்னால் என்ன விஷயம், என்ன அர்த்தம் இருக்குதுலன்னு சொல்ல, அது எங்களோட இஷ்டமா, அதை நீ சொல்லி புரிய வைக்கணும், அதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கலா இவங்க சொன்ன உடனேயே, என்ன மேடம் இப்படிப்பட்ட அசால்ட்டான ஒரு பதிலை சொல்கிறீங்க, 10 லட்சத்தையும் நாங்கள் உங்களுக்காக தானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இப்போ போய் திரும்ப அந்த 10 லட்சத்தை கேட்டால் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும், ஆல்ரெடி இதை நாங்கள் மற்றவங்க, அதாவது இந்த பொருளை இருக்கிறதுக்காக நாங்கள் இதை அனுப்பிட்டோமேன்னு சொல்கிறாங்க. அது உங்களுடைய கஷ்டமா, பட் அதுக்காக கையில் பணம் கூடவா இல்லாமல் இருப்பீங்க, 10 லட்ச ரூபா பணத்தை நாளைக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க, இல்லைனா இதுக்கப்புறமா நான் அப்புறம் வைக்கல் நோட்டீஸ் அனுப்ப வேண்டியது இருக்கும், 10 லட்ச ரூபாய்க்கு பதிலாக நீங்கள் 20 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதனால் ரோஹிணி பயந்து போயிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வரவும் செய்கிறாங்க. அவங்க வெளியே வந்துட்டு இங்கே நேராக ரோஹிணியை பார்த்துட்டு பயந்து போயிட்டு வெளியே நின்றுட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல ஒரு கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து இறங்குறது யாருன்னு பார்த்தா சிந்தாமணியாக இருக்குது. நீங்கள் எங்கே அப்படின்னு சிந்தாமணியை பார்த்து கேட்க, இது யார் இடம்னு முதல்ல உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இது யார் இடம்னு சொல்லி கேட்க, இந்த 275 வீடு கட்டுறதுக்காக நான் கொடுத்துருக்க இடம் என்னோட இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே அதிர்ந்து போகிறாங்க. எங்கள் ரோஹிணி, நான் சாதாரண ஆள் இல்லை தான், அது உனக்கே தெரியும், அதுவும் இல்லாமல் இந்த இடம் எங்களுக்கு முப்பாட்டம் காலத்துலேருந்து ரொம்ப சொந்தமான இடம், இதை இவங்களுக்கு கொடுத்து நான் பல வருஷம் ஆகுது, இந்த இடத்துல 275 வீடும் கட்டியிருக்காங்க, அப்புறம் இவங்க நேர்மையானவங்க தான், நீ சொல்கிற மாதிரி மற்றவங்களுக்கு பூ ஆர்டரை கொடுக்கக்கூடியவங்க தான், பட் நான் வந்துட்டு பழி வாங்கணும்னு நினச்சது இங்கே மீனாவை கிடையாது ஒன்று அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, இதை கேட்ட ரோஹிணி அதிர்ந்து போய் நிற்க, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, இல்லை ரொம்ப வருத்தம் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இங்கே சிந்தாமணி கேட்க, அப்போ ரேகா வண்டியிலேருந்து இறங்குறாங்க. ரேகா தான் ஃபோனில் இருக்க ஃபோட்டோவை எடுத்து காட்டி, நீ யாருன்னு தெரியுதான் அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாமே முழிச்சு போய் நிற்கிறாங்க. எங்கள் ரோஹிணி, இவன் தான் என்னோட அண்ணன், இவன் உன்னை காதலிச்சதும் தெரியும், அதுக்கப்புறமா உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சு அது மறைச்சதும் தெரியும், அதனால் அவன் வருத்தத்தில் இங்கே சூசைட் அட்டன் பண்ணதும் உனக்கு தெரியுமா, அதுக்கப்புறம் அவன் எங்களை விட்டு போகவும் செஞ்சுட்டான், அது முதல்ல உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் அதே இடத்துக்கு ஆர்டர் வாங்கிட்டு வந்து பணம் அட்வான்ஸ் வாங்குறதுக்காக வந்த மீனா அத்தனை விஷயத்தையும் கேட்டு அதிர்ந்து போய் அப்படியே நிற்கிறாங்க. ஏன்னா மீனா கண்ணில் மட்டும்தான் அந்த விஷயங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப பட்டுட்ருக்கவும் செய்து, என் அண்ணனுடைய சாவுக்கு காரணமான ஒன்று சும்மா விடக்கூடாது, அதுக்காக தான் நானும் அம்மாவும் உன்னை பழி வாங்கணும்னு நினச்சோம், அதுக்காக தான் மீனா மூலமாக உன்னை நாங்கள் பார்க்கவும் செஞ்சோம், இப்போது நேரடியாகவே உன்னை தாக்கவும் ஆரம்பிச்சிட்டோம், இனி விழுற ஒவ்வொரு அடியும் உனக்கு நேராக தான் விழுமே தவிர அந்த மீனாவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேகா சொன்ன விஷயத்தை கேட்டேன் ரோஹிணி அதிர்ந்து போய் ஆச்சரியத்தோட அந்த மீனா அந்த ரேகாவே பார்த்துட்ருக்கேன், எவ்வளோ பெரிய போய் நான் மாஸ்டர்கிட்ட, அதான் உன் மாமியார்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக வரதுக்கு காரணமும் அதுதான், என் பையன் வாழ்க்கை சீரழிச்ச ஒன்று சும்மா விடமாட்டேன்டி, சும்மாவே விடமாட்டேன், உன் வாழ்க்கை இனி என்ன ஆக போகுதுன்னு மட்டும் நீ பார்த்துக்கிட்டே இரு, இனி உனக்கு ஒவ்வொரு அடியும் நான் எப்படி கொடுக்க போகிறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு, அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் ஏமாற்றிட்டா தெரியற, கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கிறத மறைச்சி இப்போ இன்னொரு பையனுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு இருக்க, அப்படி தானே, என் பையன் வாழ்க்கைக்கு எடுத்து அது பார்த்ததுன்னு இப்போ இன்னொரு பையன் வாழ்க்கைக்கு
சிகிச்சைக்கு எடுத்துட்டு இருக்க. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான்? இல்லை என் பையன் மாதிரியே சூசைட் பண்ணிப்பானா? எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக நீ சந்தோஷமாக இருக்க மாட்ட ரோகிணி. நீ கடைசியாக சந்தோஷப்படுறது என்னையோட முடிஞ்சு போச்சு. இதுதான் நான் உனக்கு திருப்பி கொடுக்குற ஒரு அடியும் கூட. நான் சொன்னதுக்காக இவங்க அதையும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மீனாவுக்கு பூ ஆர்டர் கிடச்சதில்ல, அது கூட என்கிட்ட அவங்க கேட்டுக்கிட்டு தான் செஞ்சாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, இந்த சிந்தாமணி சொன்ன விஷயம் எல்லாமே ரோஹிணிக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. நீ என்னடானா கொஞ்சம் கூட பாவம் காட்டாமல் இறக்கம் காட்டாமல் அவங்க அம்மாவோட கடையை தூக்க சொல்கிற அப்படின்னு சொல்லி இங்கே அதிர்ந்து போகிறாங்க. இதெல்லாம் நான் பண்ணதுக்கு காரணம் நீ என்னை நம்பணுன்றதுக்காக தான். மற்றபடி மீனா மேலே எனக்கு தனிப்பட்ட கோபம் வருத்தம் இது எல்லாமே இருக்குது. ஏன்னா அவள் என்னுடைய பிஸ்னஸ் எதிரி. ஆனால் நீ என்னுடைய குடும்ப எதிரி. உன்னை நான் சும்மா விடமாட்டேன்டி, சும்மாவே விடமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த சிந்தாமணி ரேகாவை கூட்டிகிட்டு கிளம்ப ரோஹிணி அத்தனை விஷயங்களையும் கேட்டு அதிர்ச்சி பொங்க நின்றுட்டுருக்காங்க. இதையெல்லாம் பின்னாடி நின்று கேட்டுட்டு இருக்க மீனாவுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ரோஹிணியால் ஒரு பையனுடைய உயிரை போயிருக்கு. அப்போ மனோஜ் அப்படின்ற மாதிரி தகைச்சு போய் நிற்கிறாங்க எங்கள் மீனா. இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமான்னு ஏகப்பட்ட வருத்தம். ஆனால் அவங்களுக்கு விழப்போகிற ஒவ்வொரு அடியும் இனி சிந்தாமணியால் தான் விழப்போகுதுன்றது இப்போதைக்கு இங்கே ரோஹிணி புரிஞ்சுக்கிட்டாங்க. தன்னை சுற்றி எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடுச்சு. தன் குடும்பத்தை தவிர்த்து இது எல்லாத்தையும் நம்ம சொல்லிடுறதா நல்லதா அப்படின்ற ஒரு வருத்தம் இங்கே ரோஹிணிக்குள்ளே வரவும் செய்யுது.